ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து தான் ஒரு சம். ஸோ இங்கே என்ன இருக்குன்னா, ஒரு ட்ரையாங்குலர் ஃபீல்டு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, லெவலிங் பண்ண போகிறாங்க, அதாவது மட்டப்படுத்த போகிறாங்க. ஸோ அந்த ட்ரையாங்குலர் ஃபீல்டோட சைட்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மீட்டர், 24 மீட்டர் அண்ட் 26 மீட்டர். ஸோ இப்போ காஸ்ட் பண்ணுறதுக்கு பெர் ஸ்கொயர் மீட்டருக்கு எவ்வளோவா 20 rupees. ஸோ அப்போ மொத்தமாக எவ்வளோ ஆன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன ஃபைன் பண்ணணும்னா, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபைன் பண்ணணும். ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள்க்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, எப்போ எக்ஸ்பெஷலி இதில் வந்து 3 சைட்ஸ் இருக்குது. ஸோ சைட்ஸ் இருக்கப்போ என்ன ஃபார்முலானா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ இதில் எஸ் என்னென்னா செமி பெரிமீட்டர், அதோட ஃபார்முலானா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, அதாவது 3 லென்த் இருக்கு இல்லையா அந்த சைட்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஏ என்ன 10, பி 24, சி 26. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா? 24 ப்ளஸ் 26 ப்ளஸ் 10 டிவைடு பை 2 போட்டோன்னா 50, 60 பை 2 30. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ ரூட் ஆஃப் 30 இன்ட்டு 30 மைனஸ் 10, 30 இன்ட்டு 30 மைனஸ் 24, 30 மைனஸ் 26, அவ்வளோதான். ஸோ ரூட் ஆஃப் 30 into 30 minus 10, 20, and 30 minus 24, 6, 30 minus 26, 4. ஸோ இது இப்படி அதெல்லாம் 30 into 20 அப்படின்னா 600 வரும். இதை வந்து 6 into 100 எழுதிக்கலாம். ஸோ 6 into 100 into 6 into 4. ஓகேவா? ஸோ இப்போ ரூட்லேருந்து வெளில எடுக்க போகிறோம். 100 ரூட்லேருந்து வெளில எடுத்தால் 10, ஏன்னா 10 into 10 தான் 100. ரூட் அவுட் வர்றப்போ ஒரு 10 வரும். ஸோ இங்கே 2 6 இருக்குது. ஸோ ஒரு 6, 4க்கு ரூட் எடுத்தால் 2. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 6 2s are 12, 12 into 10 120. ஸோ இப்போ ஏரியா எவ்வளோனா 120 மீட்டர் ஸ்கொயர். ஒரு மீட்டருக்கு எவ்வளோ? ஒரு மீட்டரை வந்து சமப்படுத்துறதுக்கு 20 ரூபாய் செலவாகும். ஸோ மொத்தமாக இவ்வளோத்துக்குன்னா இன்ட்டு 20, 120 இன்ட்டு 20 போட்டிங்கன்னா 0 0 24 வரும். ஸோ 2400 ரூபா. ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ. இந்த மாதிரி சம்க்கு ஃபஸ்ட்டு ஏரியா கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் ஒரு மீட்டர் ஸ்கொயருக்கு 20 ரூபான்னு சொல்லிட்டாங்க. அப்போது மொத்த ஏரியாவுக்கு எவ்வளோன்றத அந்த ஏரியாவோட இந்த காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும்.